உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. பெண் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்ட மத்திய அரசின் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் சுற்றுலா செல்லும் பெண் பயணியரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நிர்பயா திட்டத்தின் கீழ் சுற்றுலா காவல்துறை தனிப்பிரிவு என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒரே மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குவதே அந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி சுற்றுலா தலங்களில் CCTV கேமராக்களை அமைப்பது, பெண்களுக்கான உதவி மையங்களை ஏற்படுத்துவது போன்ற பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்த மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. மேலும் ஜெர்மன், பிரெஞ்சு, அரபிக், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் கட்டணமில்லா உதவி எண் சேவையையும் சுற்றுலா அமைச்சகம் ஏற்படுத்தி வருகிறது. பொதுவாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அந்தந்த மாநில அரசுகளின் பணியாகும். மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கு மாநில அரசுகள்தான் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும். சுற்றுலா காவல்துறை தனிப்பிரிவு திட்டத்தை இதுவரை 15 மாநிலங்கள் செயல்படுத்தியுள்ளன. ஆனால் தமிழகத்தில் அந்த திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. சமீபத்தில் சுற்றுலா தலங்களில் பெண்களின் பாதுகாப்பு என்ற பட்டியலை மத்திய சுற்றுலா அமைச்சகம் வெளியிட்டது. அதில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் நாட்டிலேயே 2ஆம் இடத்தில் இருக்கும் தமிழகத்தில் இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.